நில மோசடி வழக்கு காரணமாக தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இடைக்கால முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் கொடுத்து மோசடியாக சொத்தை எழுதி வாங்கியதாக மேலக்கரூர் சார் பதிவாளர் திரு முகமது அப்துல் காதர் அளித்த புகாரின் அடிப்படையில் கரூர் காவல் நிலையத்தில் 7 பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இதனிடையே அந்த நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் வாங்கல் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது கொலை மிரட்டல், போலி ஆவணம் கொடுத்து மோசடி செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யாமல் இருக்க திரு விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் 3 முறை தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர் 21 நாட்களாக தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் தமது தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் அவரது மேல் சிகிச்சைக்கு உடன் இருப்பதற்காக இடைக்கால முன்ஜாமீன் கோரி திரு விஜயபாஸ்கர் சார்பில் கரூர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையை நாளை மாலைக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி திரு சண்முக சுந்தரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.